அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நிறைய கோபம் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து ரொம்ப கிண்டல் அடிப்பான். நம்ம அந்த நேரத்தில் தாங்கிக்கிடவே முடியாது. நம்மளுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகும். யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், யாருமே நம்மளை கண்டுக்கிடாமல் இருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மனசு நொந்து போய் ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படிலாம் தோணும். உண்மையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்ன நம்ம செய்யலாம் நண்பர்களே? உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குமோ அதை மனதளவில் அதை ஒரு முறையோ 3 முறையோ அதிகபட்சம் 21 முறை சொல்லலாம். ஆனால் 21 முறை சொல்கிறதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது. ரெண்டாவது நம்ம பொறுமையும் இருக்க மாட்டோம், பொறுமையும் இருக்காது நமக்கு. அதனால் குறைந்தது ஒரு 3 முறையாவது அது என்ன மந்திரமோ அதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிரச்சனைகள், அந்த உடல்நலக் கோளாறு, மற்றவங்களை நினச்சி சரிங்களா, நம்ம ரொம்ப கவலைப்பட்டிருப்போம், மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அதில் வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு 3 முறை உங்களுக்கு பிடித்த நல்ல மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமியினுடைய மந்திரத்தை, அல்லது உங்களுடைய குலதெய்வம் எந்த சாமி கும்பிட்டாலும் குலதெய்வம் தான் நமக்கு முன்னாடி வருமா. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது குலதெய்வம் தானே. ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபடுங்க மாதம் 1 முறையாவது. சரிங்களா? உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக போய் கும்பிட்டு வாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா? டெய்லி நினைங்க. அது நினச்சாலே பாதி பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஸோ இப்போ நான் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் 18 சித்தர்கள் இதை நான் செஞ்சுருக்கேன். நான் உணர்வுபூர்வமாக நான் அதை செஞ்சுருக்கேன். அதிலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். மாற்றங்கள் நிறைய எனக்கு வந்திருக்கு. உடல்நலம் பாதிக்கப்பட்ட போதும் சரி, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் போதும் சரி, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, வீட்டில் நிறைய சொல்லலாம். நண்பர்களுக்கிடையே, உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். குறைந்தது ஒரு 3 முறை டெய்லி இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த சித்தர் வழிபாடு சிவலோகத்தை கூட அலையுமா. அதனால் சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நீங்களாம் திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா சித்தர்களை நிறைய பார்க்கலாம். இந்த தொப்பியம்மா அதெல்லாம் இப்போ சித்தர் சொல்கிறாங்க. ஏன்னா கிரிவலப்பாதை தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. கிரிவலப்பாதைக்கு போயிட்டு வந்தாலே ஒரு திருப்பம் ஏற்படுங்காங்க. திருப்பதி போய்ட்டு வந்தாலும் திருப்பம்னாங்க. இப்போ திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அந்த மலையை சுற்றி வராங்க. ஏன்னா இயற்கை தானே முதல்ல கடவுள். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே நிறைய சித்தர்கள் இருக்காங்க. நிறைய சித்தர்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மூக்குப்பிடி சித்தர், பாம்பாட்டி சித்தர், நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அது மாதிரி ரமண மகரிஷிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சித்தருடைய அங்கேயே ஜீவ சமாதி ஆகிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சால் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. சரி, நான் இப்போ என்ன சொன்னேன், அந்த 18 சித்தர்கள் சொல்கிறேன். முடிந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கவாது செய்யுங்க. கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்சால் 3 தடவை, ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு, காலையில் ஒரு தடவை, இரவு படுக்க முன்னக்கூடிய ஒரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை தொடங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த சித்தர்களுடைய பேரை நான் சொல்கிறேன், கேளுங்க. சுப்பிரமணிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி, அகத்திய சுவாமிகள் திருவடிகள் போற்றி, நந்தீஸ்வரர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி, திருமூலதேவர் திருவடிகள் போற்றி, கரூர் முனிவர் திருவடிகள் போற்றி, ரோமரிசி திருவடிகள் போற்றி, பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, போக மகரிஷி திருவடிகள் போற்றி, கமலமா முனிவர் திருவடிகள் போற்றி, சிவவாக்கிய திருவடிகள் போற்றி, இடைக்காட திருவடிகள் போற்றி, கோரக்க மகரிஷி திருவடி போற்றி, புஜண்ட மகரிஷி திருவடி போற்றி, மாணிக்கவாசக திருவடி போற்றி, திருநாவுக்கரசர் திருவடி போற்றி, திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி, சுந்தரர் திருவடிகள் போற்றி, ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த 18 வகையான சித்தர்கள், இந்த 18 சித்தர்களை நீங்கள் அனுதினமும் குறைந்தது 3 முறை ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், சரிங்களா, உங்களுக்கு ஒன்று கிடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதை கிடைப்பதற்கு அதே நேரத்தில் முயற்சியும் செய்யணும். சரிங்களா? அதோடு இந்த சித்தர்களையும் நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதிலே போய் முடியும். ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. அது மாதிரி கல்வியில் என் பையன் வளர்ச்சி அடையவே மாட்டேங்கான், சரியாக படிக்க மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க, கவனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய குழந்தைக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போகுது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்க. ஸோ மந்திரத்தால் இது எல்லாமே செய்ய முடியும்.
எல்லாமே வந்து கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து குறைந்தது 3 முறை சரிங்களா கேட்கவாது செய்யுங்க. கேட்டாலே மிகப்பெரிய பலன்காங்க. அதனால் மறந்துடாமல் இந்த 18 சித்தர்களை வழிபடுங்கள். முடிந்தால் திருவண்ணாமலைக்கு ஒரு முறை கிரிவலம் சென்று வாருங்கள். உங்கள் வீட்டில், உங்களுடைய மனதில், உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அத்துணை நோய்களும் அத்துணை கவலைகளும் தீர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.